சட்டமன்ற தொகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய எம்எல்ஏ பேசுகிறேன். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். ஒரு மீட்டிங் சம்மந்தமாக சென்னைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கிடையில் இன்றைக்கி காலையில் சுமார் ஒரு 9 மணி அளவில் சாதிக் பாபு அப்படின்ற ஒரு நண்பர் தன்னுடைய 10 சென்ட் இடம் தனியார் வன பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் எதையுமே பண்ண முடியல, நிவாரணம் வேணும்னு சொல்லி நியாயமான முறையில் ஒரு பதாகையை மட்டும் தோளில் போட்டுக்கிட்டு நிற்கிறார். இது ஒன்றும் பெரிய தேச துரோக குற்றம் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை தனக்கு நியாயம் வேணும் அப்படின்றதுக்காக ஜனநாயக முறைப்படி அவர் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். ஆனால் அவரை காவல்துறை ஏதோ மிகப்பெரிய தேச துரோக வழக்கில் சம்பந்தப்பட்டவர் மாதிரி அவரை இழுத்துக்கிட்டு போய் அள்ளி திணிச்சு ஆட்டோவில் கொண்டுட்டு போய் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். காரணம், இந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 70 லேண்டு பிரச்சனை சம்மந்தமாக ஏறக்குறைய 3 முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். நான் பேசும்போதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இதுவரை முன்வரவில்லை. பல்லாண்டு காலமாக இந்த பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு இருக்க பிரச்சனையை நான் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் முறையில் இது தான் நான் பேச முடியும். அப்படி இருக்கும்போது இந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தை நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர், அவர் தான் நமக்கு எல்லாமே அவர் தான். ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி. அவரே நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டால், தனியார் வன பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு கட்டிடங்கள் கூட தனியார் வன பாதுகாப்பு சட்டத்துடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்தையெல்லாம் தனியார் வன பாதுகாப்பு சட்டத்துடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டம் சொல்கிறது 2 ஹெக்டேருக்கு மேலே நீங்கள் இடத்த விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ இருந்தால் நீங்கள் அனுமதி வாங்கணுன்றது அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் 2 சென்ட் இடத்த கூட இன்றைக்கி விற்க முடியாமல் வாங்க முடியாது. இது பட்டா லேண்டு, ப்ரைவேட்னா பட்டா, சொந்தமாக நம்ம தாத்தா பாட்டா காலத்துலேருந்து பட்டா லேண்டு நம்மளோட பேரில் இருக்கிறத நாம் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் மின்சாரம் வாங்குறதுக்கும் அனுமதி வாங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பாடுபட வேண்டியிருக்கு. அனுமதியே கிடைக்கிறதில்ல. இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. காரணம், அதிகாரிகள் டேபிளில் உட்காந்துக்கிட்டு செய்கிற வேலையினால் அதை சென்னைக்கு அனுப்பிச்சா உடனே அங்கிருந்து அப்ரூவல் ஆகி இது ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், மக்கள் வசிக்கக்கூடிய பல பகுதிகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் பகுதியில் வனத்துக்கு வனநிலமாக மாற்றப்பட்டிருக்கு. ஆக இந்த வனத்துறையுடைய திட்டம், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூடலூர் மக்களை ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து தானாகவே வெளியேறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யானை வராத இடம் கூடலூரில் எந்த இடமே இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நேற்றைய தினம் சாயந்தரம் ஒரு 6-6:30 மணிக்கு நெலாக்கோட்டை பஜாரில் ஒரு யானை காரை அடித்து, நல்ல வேலை அதில் இருக்கிறவங்க எப்படி தப்புனாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நேற்று மாலை முக்கட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வரக்கூடிய ஒருத்தரை யானை துரத்திட்டு போய் ஏதோ நின்னதுனால அவர் தப்பிச்சார். அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். இப்படி யானை இல்லாத பகுதி கூடலூரில் இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லா பக்கத்துலேயுமே யானை இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு, வனத்துறைக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வனத்துறை கூடலூர் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய ஒரு துறையாக, மக்களுக்கு விரோதமான ஒரு துறையாக மாறி இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு அடிப்படை வசதிகளை செய்வதற்கு அனுமதி கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் நிவாரணம் எப்படி கிடைக்கும்னா, மக்கள் அரசியலை கடந்து நாமெல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக நாம் நடத்தலைனாக்க நமக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாமளாவே தானாக இந்த ஊரை விட்டு வெளியேறி எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்ற இடத்துக்கு அரசு நம்மளை நகர்த்திட்டு போகிறாங்க. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, யானை எல்லா இடத்துலையும் வந்துச்சு. என்னுடைய வீடு ஏழுமரத்தில் இருக்குது. டவுன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். அதுக்கு 7 மணிக்கு மேலே என்னால் வர முடியல. டெய்லி யானை வருது. இது என்னுடைய வீட்டு பக்கத்தில் மட்டும் கூடலூரில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கி யானை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் வனமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா யானை விட்டாக்க தானாகவே ஓடிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கமும் வனத்துறை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலை கடந்து நம்முடைய சந்ததியினை காப்பாற்ற, நம்முடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நாமெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து போராடல சொன்னாக்க நிச்சயமாக இந்த 10 வருஷம் நம்ம கூடலூரில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி கூடலூர் முழுமையாக வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். அதுக்கான சதி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இந்த பிரச்சனைக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுக்கிறோம். தயவு செய்து நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சாதிக் பாபுக்கு மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இது
கூடலூர் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற 5 சென்ட் இடத்துல இன்னைக்கு வீடு கட்ட முடியாது. அரசாங்கத்திட்ட கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி வாங்குறதுக்கு வருஷ கணக்கில் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இன்னும் என்னுடைய இடத்தை என்னுடைய உடல்நிலை மருத்துவ செலவுக்கோ இல்லை குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கோ நான் விற்கணும்னாக்க நான் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கமிட்டிகிட்ட அனுமதி வாங்கணும். எது 5 சென்ட் இடத்த அவங்க அனுமதி எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த இடத்துல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது எவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காதுன்ற அளவுக்கு நாமெல்லாம் வந்து வஞ்சிக்கப்படுகின்றோம். எனவே இன்னைக்கு இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் கரண்ட் இல்லாமல் கூடலூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாகவும் பல முறை நான் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்கும் போதெல்லாம் அரசாங்கம் வந்து கரண்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 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 தன்னுடைய மக்களுக்கு கரண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நம்மளுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கதான் சொல்கிறாங்க. எனக்கு இது விந்தையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் அப்படி சொல்ல கிடையாது. இந்த வன நிலத்தை பிரித்து வனத்தையும் மக்களையும் டிமார்க்கெட் பண்ணுங்க, வனம் எதுன்றது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிகாரிகளும் இந்த அரசும் அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. எனவே கூடலூர் மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மட்டுமல்ல, நானும் இந்த கஷ்டங்களெல்லாம் பட்டுட்டு இருக்கிறவன் அப்படின்ற முறையில் இதற்கு ஒரு விடிவு காலம் தீர்வு கிடைக்கும்னு சொன்னால் நாம் எல்லாம் அரசியலை கடந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நான் இப்போ சென்னையில் இருக்க 2 நாள் கழிச்சு நான் வந்துடுவேன். எனவே நாமெல்லாம் இது சம்மந்தமாக பேசி, சாதிக் பாபு வந்து தேச துரோக குற்றம் பண்ணலை, கொலை குற்றம் பண்ணலை, ஒரு மிகப்பெரிய குற்றம் பண்ணலை. தன்னுடைய உரிமைக்காக 10 சென்ட் இடம் தான் இருக்கு, எனக்கு வீடு கட்ட முடியல, விற்க முடியலன்னு ஒரு பதாகை மட்டும் போட்டுக்கிட்டு தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி போய்